ஹாய் guys, வெல்கம் டு ஜேர்னி வித் நிகா. நம்ம சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் டார்க் க்ரீன் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நானும் அண்ணனும் தான் சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் அண்ணனும் தான் சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். எதையும் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, சேலஞ்ச் தான். ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஓகே டன். ஓகே, அந்த டாப்பில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பயங்கரமான சேலஞ்ச் எதுவும் இல்லையே? எஸ், பயங்கரமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். க்ளோஸ் யுவர் ஐஸ். லெஃப்ட் ஆர் ரைட்? ரைட். அம்மாடி, என்ன முட்டை வந்திருக்கு? ஆமாம், குடிச்சே ஆகணும். கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுமா? கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். சேலஞ்ச் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ கண்ணாலே உடனே உடச்சி குடிக்கணும். இதில் எப்படி அடிச்சு உடைக்க? அதிலே உடச்சி குடிக்கலாம். சும்மா அடிச்சு குடி. கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நல்லா போடலாம். சூப்பர். லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட். ஓகே. அப்பாடா, இந்த தடவை ஸ்வீட் வந்திருக்கு, அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன். எனக்கு ஒன்று கிடைக்குமா? ஓகே. லெஃப்ட் ஆர் ரைட்? கண்டிப்பாக ஸ்வீட் வருதான்னு பார்ப்போம். லெஃப்ட். கிரீன் சில்லி. அம்மாடி, இது என்ன இப்படி வருது? ஆனால் சாருக்கு வந்து க்ரீன் சில்லிலாம் சாப்பிட்றது வந்து சகஜம்தான். ஸோ ஸ்வீட் மாதிரி வந்து க்ரீன் சில்லியெல்லாம் சாப்பிட்றது ஸோ ஓவர் சீனில் சாப்பிட்றணும், அவ்வளோத்தையும் சாப்பிட்றணும். இதெல்லாம் டூ மச். மூணு நான் எப்படி சாப்பிட முடியும்? கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். சேலஞ்ச் தானே மக்களே. ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா எப்படி ஸ்வீட் மாதிரியே க்ரீன் சில்லி எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். ஓகே, டாஸ்க் கம்ப்ளீட். சூப்பர். சேலஞ்சுன்னு வந்து அதை பண்ணி ஆகணும். பேக்ரவுண்ட் சவுண்டு ஓவர் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். லெஃப்டாக ரைட் கேட்ட உடனே வந்து கேஸ்திரி அண்ணன் சாய்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு முன்னால் உள்ள டாஸ்கில் வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்ருப்பான். ஸோ காரத்துக்கு ஏற்ற ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிடுவான். நான் வந்து இன்னொரு கையில் வந்து மாவு வச்சுருந்தேன். இது வந்துச்சுன்னா மூஞ்சில் அடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாவு எப்படி பூசி விடலான்னு நினச்சேன். நம்ம தங்கச்சி ஒரு அருமையான டாஸ்க்கை கொடுத்து அசத்திட்டாப்புல. ஸோ அதே மாதிரி அவளுக்கு நம்ம சில சர்ப்ரைஸான டாஸ்க்லாம் வச்சுருக்கேன். வாங்க, அதையும் நம்ம கொடுத்து அவளை அசத்தலாம். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கண்ண முடிக்கும். லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட். வாவ், ஜூஸ். தப்பிச்சிட்டியே, பரவாயில்லையா? குடிச்சிரும். நாங்களும் ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம்ல. லெஃப்ட் ஆர் ரைட்? ரைட். இந்தா. ரைட். இது ஐயோ, இது வந்து மசாலா ஜூஸ். அருமையான ஜூஸ். இப்போ நீங்கள் குடிக்கலாம். மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா சில்லி, கொரியண்டர் பவுடர், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கலந்துருக்கு. எப்படி இருக்கு? குடிக்கணும். காயப்பொடி நிறைய கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். காயப்பொடி பயங்கரமாக போட்டிருக்கு. அரை டம்ளராவது. அப்படிலாம் கிடையாது, நான் கொஞ்சம் இவ்வளோத்துக்கு மட்டும் குடிப்பேன். ஓகே, முடிஞ்சதை குடி. பரவாயில்லையே, அசத்திட்டியே. ஸோ இதுக்காகவே நம்ம தங்கச்சியை பாராட்டலாம். என்ன முடிக்கிட்டியா? லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட். வாவ், நெக்ஸ்ட் ஸ்வீட் 5 ஸ்டார். என்ஜாய். சரி, ஓகே, நம்ம ஃபைனல் டாஸ்க் வந்தாச்சு. லெஃப்ட் ஆர் ரைட்? ரைட். உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஐயோ, லெமன். இது எப்படி சாப்பிட முடியும்? சும்மா ஒரு பைட் பண்ணாலே போதும். வேற சரியான கசப்பா இருக்கு. ஒரே ஒரு கடி கடிச்சுக்கோ. அந்த சாறு, அந்த ஜூஸை மட்டும் நீ லைட்டா உறிஞ்சா போதும். வாவ், சூப்பர். எப்படி இருக்கு? டேஸ்டியா இருக்கா? சரியான புளிப்பு. சரி, ஓகே, அவ்வளவுதான், நம்ம டாஸ்க் முடிஞ்சது. வாவ், சூப்பர். லெமன் சாப்பிட்டது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சு சேலஞ்ச் வீடியோ அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
என்ன உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு சேலஞ்ச் வீடியோ? ஜம்முன்னு இருந்துச்சு. அது அந்த பச்சை மிளகா டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப இனிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் நீ அடிக்கடி கொடு, அதே மாதிரி நீ அதை அடிக்கடி சாப்பிடு, செம்மையாக இருக்கும். டாஸ்க்குக்காகனாலுமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கொடுத்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அது வேறு ரொம்ப காரமாக வேறு இருந்துச்சு போல். ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சு மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் திரும்ப வீடியோ கவர் பண்ணோம். ஓகே, எங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.